ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ்க்கும் அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான ஆண்டனிக்கும் கடந்த வருஷம் டிசம்பர் 12ஆம் தேதி மேரேஜ் ஆயிருந்தது. இவங்களோட மேரேஜ்ல பல சினிமா செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் ஆக்டர் விஜய், த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல கீர்த்தி சுரேஷ் தன்னோட லவ்வரை பத்தியும் அவங்க எப்படி எல்லாம் லவ் பண்ணாங்க, அவங்களோட மேரேஜ் எப்படி நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஓபன் அப்பா சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் சினிமாலையும் டாப் ஹீரோயினியா இருக்காங்க. இப்ப பேபி ஜான் படத்து மூலமா பாலிவுட்லயுமே இன்ட்ரோ ஆயிட்டாங்க. இப்படி டாப்ல இருக்க ஹீரோயினி மேரேஜ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி மேரேஜ்க்கு முன்னாடி கொடுத்திருந்த இன்டர்வியூல மேரேஜ்க்கு அப்புறமும் தான் தொடர்ந்து நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் ஆண்டனியும் ஆர்குட்டில் ஆப் மூலமா தான் பேச ஆரம்பிச்சோம். ஒரு மாசம் பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருந்தோம். அப்ப நான் என் ஃபேமிலி கூட வந்திருந்தனால ஆண்டனி கிட்ட சரியா பேச முடியல. ஒரு நாள் உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2010 அவர் என் கிட்ட அவரோட லவ் சொல்லியிருந்தாரு. 2016 ரொம்ப சின்சியரா 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் எனக்கு கிஃப்டா கொடுத்த மோதிரத்தை இப்ப வரைக்கும் நான் கலட்டவே இல்லை. என்னோட வெட்டிங்லயுமே அந்த ரிங்க போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாங்க முத வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். எனக்கும் அவருக்கும் 7 வயசு வித்தியாசம் இருந்துச்சு. அப்போ நான் 12th தான் படிச்சுட்டு இருந்தேன். அவர் கத்தார்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. 6 வருஷம் நாங்க தூரமா இருந்து தான் லவ் பண்ணிட்டு வந்தோம். எங்க 2 பேர்த்தோட காதல் ரொம்ப நெருக்கமானது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா காலகட்டத்துல தான் நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த டைம்ல அடிக்கடி போன்ல பேசுவோம், ஆப் மூலமா வீடியோ சாட் பண்ணுவோம். அந்த டைம்ல எங்களோட காதல் அதிகமாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இப்ப எங்களோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே எங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் பண்ணதுல இருந்து வெட்டிங் நடந்த வரைக்கும் நடந்த எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க.